10 வருஷம் ஒரு ஆம்பளை கிட்ட தோத்துருச்சிங்க ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திட்டான். அந்த பொண்ணு கிட்ட கேட்குறாங்க, ஏமா அவங்ககிட்ட, அவன் ஒரு பிச்சைக்காரன், அவங்ககிட்ட என்னம்மா நீ பார்த்த, இவ்வளோ காசு இழந்திருக்க, புருஷன் உன்னை விட்டுட்டு போனால் கையில் குழந்தை இருக்கு, அதுவும் பெண் குழந்தை, நீ பார்த்துக்கிறது இல்லையாமா? அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் தாங்க இன்னைக்கும் எனக்கு அதிருது. அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? நான் கைவிடப்பட்டு, கணவனால் கைவிடப்பட்டு நான் நிற்கின்ற பொழுது அவர் தான் என்கிட்ட வந்து அன்பா பேசினார். என்னப்பா பேசினார்? சாப்பிட்டியா என்று கேட்டார். சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு 10 வருஷம் கொடுப்பியா நீ? ஏதோ ஒரு இடத்துல மிஸ்ஸிங் ஆகுதுல்ல. அப்போ நாம் படித்த படிப்பு, கற்ற கல்வி, பெற்ற ஆளுமை வெறும் மார்க் ஷீட்டில் இருக்கிறதா? கிடையாது. உங்கள் குழந்தை ஸ்மார்ட்டாக வளர்றானான்னு பாருங்கள், ஒழுக்கமாக வளர்றான்னு பாருங்கள், அறத்தோடு வளர்கிறானான்னு பாருங்கள், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறான்னு பாருங்க. நான் தெரிஞ்ச ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் இன்னைக்கு, தெரிஞ்ச கேஸ் ஸ்டடி. ஒரு பக்கவாதம் வந்த ஒரு பெரியவர், பக்கத்தில் அவங்க மனைவி, திடீர்னு அந்த மனைவிக்கு நெஞ்சு வலி எழுந்திருச்சு. அந்த அம்மா சொல்லுது, பக்கத்து ரூமில் மருந்து பெட்டியில் ஆஸ்பிரின் இருக்கு, எடுக்கணுங்கன்னு சொல்லுது. இவருக்கு கை கால் விழுந்திருக்கு. இவர் தன்னுடைய பையனை கூப்பிடுறார். அவன் குரல் கேட்டாலும் வரலிங்க. இது அந்த தந்தை தந்த வாக்குமூலம். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அவன்கிட்ட சொல்லாதீங்க, அவன் உதவி செய்ய மாட்டான் சொல்லிட்டு இறந்துருச்சு அந்த அம்மா. எனக்கு தெரிஞ்ச கேஸ் ஸ்டடி. அம்மா அப்பா என்றால் பதற வேண்டாமா? ஆசிரியர் என்றால் பணிவு வேண்டாமா? ஆசிரியரிடத்தில் பணிவு இருக்கிறதா பிள்ளைகளுக்கு? அந்த பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியும், உங்களிடத்தில் தான் சொல்ல முடியும். இவங்க பெயிண்ட் அடிச்சு அனுப்புவாங்க, நீங்கள் மழை பெய்ய வச்சு நனைய வச்சு அனுப்புவீங்க. இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் 2 பேரும் கைகோர்க்க வேண்டும். இந்த குழந்தைகள் கிட்ட நான் ஜோக்காக தான் சொல்லுவேன் இதை. முதல்லலாம் நான் லீவ் லெட்டர் எழுதும் பொழுது நம்ம எழுதுவோமா லீவ் லெட்டரை எப்படி? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ரிக்வெஸ்ட் கிராண்ட் மீ 2 days லீவ். யுவர்ஸ், பயந்து போய் ஸ்டேட்மெண்ட் மாற்றுறாங்க பின்னால். எல்லாரும் ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி. நாமெல்லாம் என்ன எழுதணும்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு எழுதணுமா இல்லையா? இப்போ எழுதுறது இல்லை. ஏன் தெரியுமா? முன்னால் வருமா, முன்னால் வருமானு பிரச்சனை. என்ன பாப்பா? ட்ரூலினா எவ்வளோ ட்ரூவோ அவ்வளோ எள்ளு. ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னா எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அவ்வளோ எள்ளு. சின்சியர்லி அப்படின்னா எவ்வளோ எள்ளு இருக்குதோ அவ்வளோ சின்சியர். பணிவு இல்லைங்க. பணிவு என்பது ராஜ குணத்தின் முதல் தகுதி. ஏங்க, நீங்கள் அனுபவிக்கிற எந்த இன்பத்தையும் எந்த அக வாழ்க்கை சுகத்தையும் அனுபவிப்பது இல்லைங்க இவங்கெல்லாம். இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, பெர்னாட் ஷா சொல்கிறார், எந்த டீச்சரும் தான் இறைவனிடமிருந்து வாங்கி வருகின்ற முழு ஆயுளை வாழ்வதே இல்லை. அவர்கள் தாங்கள் யாருக்கு பாடம் சொல்லி தருகிறார்களோ அவர்களுக்காக அதை செலவழித்து விடுகிறார்கள். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒரு டீச்சர், இறை ஆணையாக சொல்கிறேன், இறை சாட்சியாக சொல்கிறேன். என் பிள்ளை ஜெயிப்பதை காட்டிலும் எனக்கு பெருமடங்கு மகிழ்ச்சி என் வகுப்பு பிள்ளை ஜெயிப்பது. நான் அதை உணர்ந்து சொல்கிறேங்க. ஆசிரியர்களை மரியாதை செய்யுங்கள். இதோ இத்தகைய துறவிகளை மரியாதை செய்யுங்கள். இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற பெரியவர்களை உண்மையில் அடையாளம் காணுங்கள். பல நேரங்களில் திரை மறைவில் இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் திரையில் தெரிவதை மட்டும் நம்பி ஏமாந்து விடுகிறோம். அப்படி ஏமாறாமல் இருப்பதற்காகத்தான் கல்வி. ஒரு பையன் தலையில் இப்படி கொத்தா முடி வளர்த்துக்கிட்டு, கழுத்தில் நிறைய செயின் போட்டுக்கிட்டு, நிறைய மோதிரங்கள் போட்டுக்கிட்டு, நிறைய வளையல் போட்டுக்கிட்டு, சுடிதார் மாதிரி பேண்ட்டை போட்டுக்கிட்டு வந்தான். சூப்பராக படிக்கிற பையனா. கலெக்டர்கிட்ட ஏதோ பேசணுன்னா கலெக்டர் டைம் கொடுத்தாங்க. ஸ்டேஜில் நடக்குது. நடந்து வந்தான். வந்து அப்படியே நின்று இப்படி பார்க்குறான். யார? கலெக்டர். இப்படி பார்க்குறான். அப்படின்னு நான் பாருங்க. அதுக்குள்ளே அவன் ஃபோன் அடிச்சிருச்சு. சத்தமாக அலறுது ஃபோன். ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு அடிக்குது சபையில். அதுக்கு கண்டினியூஸ் மியூசிக் வேறு. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். கலெக்டர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. வாய்ப்பு இல்லை அவனுக்கு, வாய்ப்பு போயிடுச்சு. இப்படி சொல்கிறேன் பாருங்க. we cannot make the second impression, first impression is important. நீ இந்த உலகத்தை இப்படி சொல்கிறேங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும். நல்ல விஷயத்தை குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. அது நம்ம முன்னால் செஞ்சு காட்டாது. ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு என்று சில சவால்கள் வந்து விழுகின்ற பொழுது அதை சந்தித்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் சொல்லிக் கொடுத்த அறங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் நல்லது சொல்லிக்கிட்டே இருங்கிற நான். இது தர்த்தரங்க, இது கேட்காதுங்க, இது எந்த பேச்சையும் உருப்படாதுங்க. இது சொல்லாதீங்க. உருப்படும், வரும், நம்புங்கள். நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரு கப்பலில் ஒருத்தன் புலம்பிக்கிட்டே இருந்தானா, எதுவுமே சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை, நம்ம கப்பல் முழுக போகுதுன்னு. என்ன மாதிரி ஒருத்தன் உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தான். ஹவு டு ட்ரீட் சில்ட்ரன். என்ன தெரியுமாண்ணா அந்த ஞானி,
அவனை பிடிச்சி கடலில் போடுங்கடான்ட்டான். கடலில் போட்டோட துடிக்கிறான். சாவறதுக்கு முன்னால் எடுத்து போட்டாங்க மறுபடியும் கடலில் சந்திச்சுட்டு வந்தானா கம்முன்னு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கடலை விட கப்பல் தான் பாதுகாப்பானது. கிவ் ட்ரீட்மெண்ட், கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. குழந்தையை வசப்படுத்துங்கள், கண்காணியுங்கள். கண்காணிப்பது தான் முக்கியம், கண்டிப்பதல்ல. நாம் பேசுவதை கேட்டு அது உருப்படுறதா நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளை தான் பார்க்குது. இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பாத்ரூம் போனீங்கனாலே முடிஞ்சு போச்சு கதை. போகிறீங்களா இல்லையா? ஆண்கள் போகிறாங்களா? ஏன்னு கேட்டேன் சார். பயமா தனியாக போகிறதுக்கு? இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பயம். எவ்வளோ பாஸ்வேர்டு வச்சுருக்கிறீங்க? முதல்லலாம் ஃபோன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடி வருவாங்க, இப்போல்லாம் ஃபோன் வந்தால் வெளியில் ஓடி போகிறாங்க. இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு ஒரு வக்கீல் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு அது கிரிமினல் இல்லை, அது கிரிமினல் கேஸஸை பார்த்துட்டு இருந்துச்சு. நான் கிரிமினல் கேஸை விட்டேன், ஃபேமிலி பக்கம் வந்துட்டேன்னா. ஏம்மான்னு கேட்டேன். இந்த கிரிமினல் அடிதடியெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் நடக்குது, சம்பாதிக்க முடியல. ஃபேமிலி கோர்ட்டில் நல்லா சம்பாதிச்சுக்கிறேன். எப்படி சம்பாதிக்கிறேன்? இங்கே பாரு, ஒரு பொண்ணு ஒரு ஃபோனை வச்சுருந்தா 5 ஆம்பளைங்களோடையாவது பேசிகிட்டு இருக்குது. ஒரு ஆம்பளை ஃபோன் வச்சுருந்தா 10 பொம்பளைங்களோடையாவது பேசிகிட்டு இருக்குது. 2 பேருக்கு எப்போவாவது பிரச்சனை கண்டிப்பாக வருது. டெய்லி எனக்கு 3 கேஸாவது கிடைக்குது. ஒரு கேஸுக்கு 10,000 ரூபாய், டெய்லி 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறோம். சும்மா பேசலண்ணா, பேசுவது தப்பு இல்லை. ஆண்களோடு பெண்களும் பெண்களோடு ஆண்களும் சரி நிகர் சமானமாக வளர வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தவறுகள் செய்யலாம், அதை பாவங்களாகவும் குற்றங்களாகவும் மாற்றிக்கொண்டே வருகிறோம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த கல்விக் கழகமாகட்டும், நம்முடைய குடும்பம் என்ற நிறுவனமாகட்டும், நாம் பின்பற்றும் மதமாகட்டும், நம்மை செலுத்துகின்ற அரசியலாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மிக சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு வழி செய்ய வேண்டும். தயவு செஞ்சு என்கிட்ட இந்த 100 நாள் அட்டண்டன்ஸ்க்கு மட்டும் என்கிட்ட பிள்ளைங்களை கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. 100% அட்டண்டன்ஸ். 100 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த பிள்ளை என்ன பண்ண போகுது? 95 நாள் வரட்டும் போதும். ஒரு காது குத்துக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு சாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஒரு திருவிழா கூட்டிகிட்டு போங்க, குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போங்க, உறவுக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏங்க அன்றைக்கி ஒரு காலேஜில்ங்க 14 வயசு 15 வயசு பிள்ளை 17 வயசு பிள்ளை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவள் தான் டியூட்டி, ரெஃப்ரெஷ்மெண்ட் டியூட்டி. நான் என்எஸ்எஸ்ல இருந்தவன், கேம்ப் நடத்த 22 நேஷ்னல் கேம்ப் நானே அட்டன் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். பாருங்க, முதல்ல கொண்டு வந்து கையில் கொடுத்தா டீ. தாகமாக இருக்கு, என்னடா டீ கொடுத்துட்டாவேன்னு பார்த்தேன். டீ குடிச்சிட்டேன், ஒரு சிப்பு. டக்குன்னு கொண்டாந்து தண்ணி வைக்கிறான். தண்ணியை பார்க்குறேன், டீயை பார்க்குறேன். எதை முதல்ல குடிக்கிறதுன்னு இதை சிப் பண்ணிட்டேன். இது ஆறுது. கொஞ்சம் நேரம் போச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டாந்து வைக்கிறேன். நான் அவளை கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும், அப்புறமா ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் டீ கொடுக்கணும். இந்த அம்மா கிட்ட சொல்கிறேன். அந்த அம்மா யோசிச்சு தலையாட்டுது. நம்ம பிள்ளைக்கு தெரிறதில்லை, இங்கே இருக்கிற பல பேருக்கே தெரிறதில்லை, இந்த யங் பேரண்ட்ஸ்க்கு தெரிறதில்லை. ஏன் தெரிறதில்லை தெரியுமா? சிம்பிள். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் யாரும் வர்றதில்லை, விருந்தோம்பல் இல்லை. சோறு இலையில அந்த பக்கம் விழுது. சரின்னு இந்த பக்கம்தான் சோறு போட்டுருச்சே மகாராசின்னு அந்த சபையில் உட்காந்துருக்க கரெக்டாக குழம்பு சோத்துக்கு தலையில் வைக்குது. அதுவும் பதறி பதறி வைக்குது. பரிமாற தெரியல, ஒருத்தங்களை வரவேற்க தெரியல. என்ன 100% வாங்கிக்கிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு 35 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க. இப்போ பயம் இவங்களெல்லாம் சமாளிக்கணுமேன்ட்டு. நான் யோசிச்சு பார்க்குறேங்க. குடும்பம்ன்ற வேல்யூவை விட்டுடாதீங்க, உறவுகள்ன்ற வேல்யூவை விடாதீங்க. அதே நேரத்தில் நான் ஒன்றும் இல்லைங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன்ல, ராத்திரி போய் சேரும்போது 12-1 மணி ஆகும். என் பையன் முழிச்சிட்டு இருந்தான்னா, அவன் சாப்பிடலைன்னா, அவனுக்கு சூடாக ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணாமல் நேராக போய் கிச்சனில் போய் தான் அவனுக்கு எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன் நான்.
1000 பேச்சாளர், பெரிய பேராசிரியர், உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர், இயக்குனர், உலகமெல்லாம் வீட்டில் யார் நான்? அம்மா. அன்னைக்கு சொல்கிறான் என்கிட்ட, என் பையன் சொல்கிறான், என்கிட்ட சொல்கிறான், என்னம்மா வீட்டில் இருக்கிறதே இல்லை, வெறும் மீட்டிங்னு போயிட்டே இருக்கிறார், வீட்டில் 2 நாள் இரேன், எனக்கு மக்குருனி செஞ்சு கூட. செய்கிறேன் போ அப்படின்னு. போகும்போது நான் சும்மா இல்லாமல் அவனை வம்புக்கு இழுத்தேன். நல்லா பேசுகிற வரைக்கும் என்னை யாரோ விட மாட்டாங்கடான்னு நான் சொல்லியிருக்க வேணாம் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை. போனவன் திரும்பி வந்தான், இப்படி பிடிச்சி திருப்பினான் என்ன. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளாவது நல்லா பேசிடு. நம்மக்கிட்ட நம் குழந்தை தானேங்க பேசும். எங்கே அன்பு செலுத்த வேண்டுமா அங்கே அன்பு செலுத்தி, எங்கே கண்டிக்க வேண்டுமா அங்கே கண்டித்து வீட்டை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவது. நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற பரிசு எது தெரியுமா? இந்த மேடையில் அவர்கள் வாங்கும் பரிசு அல்ல. 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் நான் இது வரைக்கும். அதல்ல. என் தாய்க்கு 80 வயது. என் தாயை கண்ணிய குறைவு இல்லாமல் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இதோ இந்த வினாடி வரைக்கும் பேணி பாதுகாத்து வருகிறேன். அதுதான் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது என்பதற்கான அடையாளம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. என் தாய் அம்மா நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்து சேருமா, நான் உனக்கு துவா செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணாங்கல்ல, அதுதான் என் பலம். இந்த அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் என் பலம். நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன பரிசு தருவது? இதை சொல்லிட்டேன்னா என் பேச்சு முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. 2வது விஷயம், நம் குழந்தைக்கு நாம் தருகின்ற, பெற்றோர்கள் நாம் தருகின்ற முதல் பரிசு, முக்கியமாக இந்த சமூகத்து இந்த ஜெனரேஷனில் இருக்கிற பிள்ளைகள். எனக்கு ஒரு விஷயம் புரியறதில்லை. இங்கே 90 கிட்ஸ் யாராவது இருக்கீங்களா? 90 கிட்ஸ் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். 37 வயசு ஆயிடுச்சுல்ல, இன்னும் என்ன கிட்ஸ்? 2K கிட்ஸ். 25 வயசு ஆயிடுச்சுல்ல உனக்கு, அப்புறம் என்ன கிட்ஸ்? வளர்றதே இல்லை, பொறுப்பு எடுத்துக்கிறதே இல்லை. நான் சொல்லட்டுமா, இந்த 2K இருக்கிறீங்கல்ல, உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு வந்துருச்சா ஜெனரேஷன் Z, ஜென்சியை பார்த்து சொல்கிறேன், உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு. 2010 பிறந்தது, இப்போ 10th எழுத போகுது. ஜெனரேஷன் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபாவை தூக்கி சாப்பிட்றதுக்கு 2025 ஜனவரியில் பிறந்துருச்சு ஜெனரேஷன் பீட்டா. ஒன்று அப்படி நெருப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் நீங்கள் கிட்ஸு. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு அண்ணன் கை தூக்கும் போது தான் திக்குன்னு பத்திக்கிட்டு கோவம் வந்துட்டு நான் சொல்கிறேன். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எது தெரியுமா? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற முதல் பரிசு என்ன தெரியுமா? வாழ்ந்து சொல்கிறேங்க நான். முதல் பரிசு என்ன என்றால், தாயும் தந்தையும் சேர்ந்தே இருப்பது, அன்போடு இருப்பது தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு. அதில் ஒரு தம்பி என்கிட்ட கேட்டுச்சு, சண்டை வருதே மேடம், என்ன பண்ணலாம்? சண்டை வருதில்ல, முக்கியமாக உங்களை விட மூத்தவள் நான். அழகான ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன். புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வரணும், அப்போ தான் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சண்டையே வரலன்னா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உயிர் பாதுகாப்பு இல்லாமல் மற்ற எந்த விஷயத்திற்கும் இந்த அக்கா சொல்லுகிறேன், நீங்கள் மனதிலே உறுதி எடுத்துக்கொண்டு இந்த வளாகத்தை விட்டு போங்க. எனக்கு இந்த மீட்டிங்கில் பேசணுங்கிற நோக்கத்திலே இது பேசலை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மரியாதை வைத்திருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் 2 பேரும் கருத்து மாறுபட்டால், உயிர் போகிற பிரச்சனை வந்தால் ஒழிய அதை 3வது நபரிடம் பகிராதீர்கள். சரியா? ஏன்னு சொல்கிறேன். அதாவதுங்க, நான் சொன்னல முதல்ல, நான் வெறும் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை, அதற்கு தீர்வை தருபவள். நான் தீர்வை கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன். அம்மா அப்பா, இங்கே யங்ஸ்டர்ஸ் யார் இருந்தாலும், இப்போல்லாம் என்ன தெரியுமா மேடம் ஆகுது? புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சாருன்னா அவர் வேறு எதுவும் செய்கிறதில்ல, என்னுடைய வீடியோவை கட் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறது. இந்த அந்தம்மா சொல்லுது கேளுன்னு.
அதே வேலையை தான் அந்த அம்மாவும் செய்யுது. இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை புருஷன் பொண்டாட்டி சண்டையில் சேர்த்துக்காதீங்க. நம்பர் 1 நம்மளை பெத்தது. நம்பர் 2 நாம பெத்தது. நம்பர் 3 நம்ம கூட பிறந்தது. நம்பர் 4 அதுங்களுக்கு வாச்சது. இதுங்க எல்லாம் நமக்கு கிடைச்சதுனால நமக்கு வந்து சேர்ந்தது. யார்கிட்டையும் புருஷன் பொண்டாட்டி தம் பிரச்சனையே சொல்லாதீர்கள். சரி, நான் சொல்லாதீர்கள்னு சொன்னேன்னா இவங்கெல்லாம் கெட்டவங்களா? கிடையாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன். ஏனென்றால் அவர்கள் நம்மை அதிக அளவில் நேசிக்கக்கூடியவர்கள். அதிக அளவில் நேசிப்பதனால் என்ன நடந்து விடுகிறது? இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அக்கா என் மேலே உயிரோ உயிர், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எங்கள் அக்கா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற இதில் நான் பேசினேன்னா உட்காந்து அழும். இப்போ கூட அதை கேட்டேன்னா அழும். கலகலன்னு அழுதுரும். அவ்வளோ உயிர் என் மேலே. அவள் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்ற சொன்னால் காப்பாற்றிடும். அது அந்த அளவுக்கு உயிர். இப்போ எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நான் போய் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். எங்கள் அக்கா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை புருஷன் அப்படி தான் இருப்பார், அட்ஜஸ்ட் பண்ண நான் சொல்லணும். ஐயோ, தங்கத்தை எடுத்து கொடுத்தனே, அதை தரையில் போட்டுட்டானே. முதல்லயே சொன்ன அந்த ஆள் மூஞ்சி சரியில்லை, இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி. நீ ஒன்றும் செய்யாத சுல்தானா, அங்கே போகாத, நீ என்கிட்ட வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். பேரன்பின் பெரும் பெட்டகம் தான் என் அக்கா. ஆனால் குடும்பத்தை பிரிச்சுட்டாலே. அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ தங்கை கிட்டையோ ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் தான் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னான். நான் ஏதோ ஒன்று சொன்னேன் எங்கள் அண்ணன்கிட்ட, அவங்க ஒய்ஃபை பற்றி. எங்கள் அண்ணன் எப்படி டீல் பண்ண பாருங்க. சுல்தானா, உன்னை மாதிரி அவளை மாற்ற நினைக்காத. உன்னை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியாக தான் இருக்க முடியும். அவளை மாதிரி இருக்கிறவ தான் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியும். அப்போது ஜிப் பண்ணவ தான் நான். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில் போகவே கூடாது. ஏன்னா நாம் அதிகம் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி குடும்பத்தை பிரித்து விடுவோம். கவனம் பெற்றோர்களே. கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டால் 3வது ஆளை உள்ள சேர்த்துக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்தே இருங்க. குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை எக்காரணத்தை கொண்டும் நெகிழ விடாதீர்கள், எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள். அதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு. 2ஆம் பரிசு சொல்லவா? இப்போ நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்கல்ல மேடம். அம்மா அப்பாவும் சேர்ந்தே இருக்கணும்னா கைத்தட்டின குரூப்பு ஏன் சைலண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அது நாத்தனாராக இருக்கும், மச்சனராக இருக்கும், மாமனாராக இருக்கும், மாமியாராக இருக்கும். அதனால தான் சைலண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம வக்கீல், அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஜட்ஜு, உடனே தீர்ப்பு எழுதிடும். நமக்குன்னா வாதாடி ஜெயிப்போம், அடுத்தவங்களுக்குன்னா வாதாடி ஜெயிக்க மாட்டோம், உடனே தீர்ப்பு எழுதிடுவோம். நான் சொல்கிறேன் 2வது பரிசு சொல்லவா? கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோங்க, கோச்சிக்க மாட்டீங்க என் மேலே, நீங்கள் தெரியும் எனக்கு. 2வது பரிசு உண்மையாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். 2 பேரும் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி தன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வரைக்கும் உயிரோடும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும்.